அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பயனுள்ள ஒரு அமலை பற்றி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். ஒரு ஏழை பெண்ணுடைய வாழ்க்கையவே மாற்றிய ஒரு அற்புதமான ஒரு சூறா அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஒரு சம்பவத்தை பார்க்கும் பொழுது நமக்கே ஒரு மன திருப்தி கிடைக்குது, நமக்கே ஒரு தைரியம் கிடைக்குது. இந்த சூறாவை நம்ம ஓதுவதன் மூலம் நம்ம வாழ்க்கை நல்ல விதமாக மாறும் அப்படிங்கிறத ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை பற்றி நான் உங்ககிட்ட இப்போ நான் ஷேர் பண்ணுறேன். அந்த பெண்ணுக்கு ரொம்ப கடன், நெருக்கமான கடனாக இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப தாங்க முடியாத அளவுக்கு கடன். அதுலேருந்து வெளிவரவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு இருந்துச்சு. அதை எப்படி சரி பண்ண போகிறோன்னே தெரியாத அளவுக்கு இருந்தாங்க. அந்த அளவுக்கு குடும்ப சூழ்நிலை, வருமானம் வந்து அந்த அளவுக்கு கிடையாது. கடனை அடைக்கிறதுக்குன்ட்டு எதுவுமே செய்ய முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. ஏழ்மையும் இருந்தது. அவங்களுடைய பிள்ளைகளுக்கும் சரி, ஒரு நல்ல முறையில் எதுவுமே செய்ய முடியல. குடும்பத்தில் அன்றாட வாழ்க்கையை வாழ்கிறதே ரொம்பவும் சிரமப்பட்டு தான் அவங்க வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அந்த சாப்பாடு அப்படிங்கிற விஷயத்தில் முதற்கொண்டு அவங்களுக்கு ரொம்பவும் சிரமத்தில் தான் இருந்திருக்காங்க. அந்த அடிப்படையில் அவங்க ஒரு நாள் அவங்களுடைய ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயிருக்காங்க. போனப்போ ஒரு ஜூதை பார்த்துருக்காங்க. அதில் வந்து இந்த ஒரு சூறாவை பற்றி ஒரு சிறப்பு போட்டிருந்துச்சு. இந்த சூறாவை 11 முறை ஓதுனா நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாமே நீங்கிடும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்திருக்கு. அந்த சூறாவை அவங்களுக்கு பார்த்ததுமே நல்லா மனனம் ஆயிடுச்சு. அந்த எழுத்து அந்த படிஞ்சிருச்சு அவங்களுக்கு. இதை ஓதுனா கஷ்டம் நீங்குங்கிற வார்த்தையை அவங்க அந்த வீட்டில் பார்த்தது. அவங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கடனாக இருக்குன்னு வருத்தப்பட்டுட்டு இருக்கிற நேரத்தில் இந்த ஒரு நினப்பு வந்திருக்கு. அந்த வீட்டில் போய் அந்த ஜூதை பார்த்த நினப்பு வந்தது. வந்துட்டு அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, சரி இது வரைக்கும் நம்ம எந்த அமலுமே செஞ்சது கிடையாது, இந்த மாதிரிலாம் எந்த உட்காந்து இதுக்குன்னு ஓதுனது கிடையாது, எதுவுமே பண்ணது கிடையாது. அவங்க நார்மலான ஒரு லைஃப்பை தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. நிறைய ரிஸ்க் எடுத்து உட்காந்து மெனக்கெட்டு ஓதி வாழ்க்கைக்காக ஓதுற ஒரு ஆளாக அவங்க இல்லை. அதனால சரி இதை நம்ம ஓதுவோம், இது இவ்வளோ பலன் போட்டிருக்குல்ல, நம்ம லைஃப்பில் நல்ல விதமாக மாறினா நமக்கு அது நல்லதாக தானே இருக்கும். ஓதுனா ஒரு பக்கம் நன்மையும் கிடைக்கும், ப்ளஸ் நம்ம லைஃப் மாறிடுச்சுன்னா நமக்கு நிம்மதியும் தானே கிடைக்கும் அப்படிங்கிறத மனசில் நினச்சிக்கிட்டு உங்களுடைய கஷ்டத்தை வந்து மனசில் நினச்சிக்கிட்டே ஓதியிருக்காங்க. 11 முறை அவங்க இந்த ஒரு சூறாவை தொடர்ந்து ஓதியிருக்காங்க. ஓதிட்டே இருக்கும் பொழுது சரி இதில் ஓதுறோம், இது என்ன தான் அர்த்தம் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்துருக்காங்க. வரலாறுகள் வந்திருக்கு. அதே மாதிரி தஹஜ்ஜத் தொழுகைய சிறப்பு பற்றி வந்திருக்கு. தஹஜ்ஜத் தொழுகைங்கிறது ரொம்ப முக்கியமான தொழுகை தானே, நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்சது தான். ஐவேளை தொழுகைக்கு அப்புறம் அடுத்த அந்தஸ்து அப்படிங்கிறது அது தஹஜ்ஜத்துடைய தொழுகைக்கு தான் இருக்குது. அப்படி சிறந்த ஒரு தொழுகையாக இருக்குது தஹஜ்ஜத் தொழுகை. அதை பற்றின சிறப்பும், சொர்க்க நரகத்தை பற்றி, தண்டனைகளை பற்றி, காஃபிர்களே மோமீன்களுக்கான உள்ள வித்தியாசத்தை பற்றிலாம், எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாதுங்கிறத பற்றி ஓவராலாக ஷார்ட்டாக அந்த ஒரு சூறாவில் வந்திருக்கு. அதை அவங்க பார்க்கும்போது அப்போ தஹஜத் அப்படிங்கிறது ரொம்பவும் சிறந்ததாக தானே இருக்குது. அப்போ தஹஜத் தொழுகை நம்ம சேர்த்து தொழுவலாம், தொழுதா நமக்கு நன்மை தானே. நம்ம ஏன்னா தஹஜத்துடைய நேரத்தில் இதுவாக அங்கீகரிக்கக்கூடிய ஒரு நேரம் தான். அந்த நேரத்தில் நம்ம தொழுவும் போது இன்னும் நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும்ல, நம்ம கேட்குற விஷயம் சீக்கிரம் நடக்கும் அப்படிங்கிறத அவங்க நினச்சிக்கிட்டு மறுநாள்லேருந்து தஹஜத் தொழ ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த தஹஜத்துடைய நேரத்தில் இந்த சூறா 11 முறை ஓதியிருக்காங்க. ஒவ்வொரு நேரம் தஹஜத்துடைய நேரத்தில் ஓதியிருக்காங்க, ஒவ்வொரு நேரம் ஃபஜருடைய நேரத்தில் அப்படின்னு ஓதியிருக்காங்க. இது இந்த நேரத்தில் தான் ஓதணும் அப்படின்னு இந்த சூறாவுக்கு குறிப்பிடலை. பொதுவாக அவங்க 11 முறை ஓதிட்டு இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவங்க தஹஜத்துடைய நேரத்துலேயே அதை ஓத ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் தஹஜத்துடைய நேரத்தில் நிறைய துவா கேட்டு அழுதுருக்காங்க. எனக்கு என்னோடய கஷ்டத்தை பார்க்குறீல ரபே, எனக்கு இதை நீ சரி பண்ணி கொடு அப்படின்னு அவங்க அவ்வளோ துவா கேட்டிருக்காங்க. கொஞ்ச நாள் போக போக அவங்களுக்கு வந்து கஷ்டங்கள் குறையிறது அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. ஒரு சில நாள் போக போகவே கடன்கள் குறையவும் செய்யுது. அவங்களுக்கு வருமானம் கொஞ்சம் உயர செய்யுது. அதனால் அவங்களுக்கு கடன் அடைக்கிறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. வருமானத்தை இன்னும் உயர்த்த உயர்த்த கடன்கள் குறைஞ்சிக்கிட்டே வருது. ஒரு கட்டத்தில் கடன் அடைஞ்சு அந்த வருமானம், உயர்ந்த வருமானம் எல்லாமே ஒரு சேவிங்காக ஆக ஆரம்பிச்சிருச்சு. நல்ல விதமாக லைஃப்பை லீட் பண்ணுற மாதிரி ஆச்சு. நல்ல விதமாக பிள்ளைகளுக்கு எல்லாமே நல்லது எல்லாமே செய்யறதுக்கு முடிஞ்சிச்சு. தனக்கும் சரி குடும்பத்துக்கும் சரி எல்லாமே நல்ல விதமாக செய்யறதுக்கு அவங்களால முடிஞ்சு இப்போ அல்ஹம்துலில்லாஹ் அவங்களோட ஏழ்மை நீங்கி நல்ல விதமாக ஆயிட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அந்த ஒரு மகிமையான சூறாவை அவங்க ஓதுனதன் மூலம் அதுக்கு அடுத்தபடியாக தஹஜத்துடைய தொழுகையும் அவங்க நிறைவேற்றிருக்காங்க. ஐவேளை தொழுகையை நம்ம எப்படி தொழுகிறோமோ அந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக 6வது ஒருன்னா தஹஜத்தை அவங்க சேர்த்துக்கிட்டாங்க.
நம்ம ஃபஜர், லொஹர், அசர், மஹரிப், இஷா இது 5யுமே தவறாமல் தொழுவக்கூடியவங்களாம் இருந்திருக்காங்க. அந்த சூறா ஓத ஆரம்பித்ததுலேருந்து அதை பற்றி அவங்க அந்த இதை பார்த்ததுலேருந்தே அவங்க தொழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு முன்னாடி அந்த ஒரு தொழுகை ஒரு இதெல்லாம் ஒழுங்காக இல்லாமல் இருந்திருக்கு அவங்களுக்கு. அதனுடைய விளைவாக கூட இருந்திருக்கலாம் உங்களுடைய கஷ்டம். ஏன்னா அல்லாவுடைய கோப பார்வை இறங்குதில்ல. தொழுகைங்கிறது அல்லாவுக்கு நெருக்கமான நேரம். அந்த நெருக்கத்தை நம்ம விடும் பொழுது அல்லாஹ்கிட்டேருந்து நம்ம தூரமாகிறோம். அல்லாஹ்கிட்டேருந்து தூரமாகும்போது நமக்கு அல்லாவுடைய கோபம் தான் நமக்கு கிடைக்கும். அல்லாவுடைய கருணை நமக்கு கிடைக்காது. ஐவேளை தொழுகையை கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து அந்த சூறா ஓதுனது மூலம் தஹஜத்துங்கிற ஒரு நல்ல விஷயத்த புரிஞ்சுக்கிட்டாங்க. அதோட சிறப்பை பற்றி அவங்க தெரிஞ்சுக்கிட்டு தஹஜத்தையுமே தொழுவ ஆரம்பிச்சிருக்காங்க. ஐவேளை தொழுகை எப்படி அந்த மாதிரி ஆறா நினச்சிக்கிட்டு அதையும் தொழுதுருக்காங்க. இந்த சூறாவையும் சேர்த்து ஓதியிருக்காங்க. அப்படிப்பட்ட அற்புதமான சூறா என்ன அப்படின்னா சூறா முஜம்மில். சூறா முஜம்மில் இதில் மொத்தம் 20 ஆயத்துக்கள் தான் இருக்குது. 73வது சூறாவாக இருக்குது. ரொம்பவும் பயனுள்ள ஒரு சூறா அப்படின்னு தான் சொல்லணும். சூறா முஜம்மிலுக்கு நிறைய சிறப்புகள் இருக்குது. அதை ஓதுவதன் மூலம் நமக்கு நிறைய நல்லமகள் இம்மையில மட்டும் இல்லை மறுமைக்கும் சேர்த்தே இருக்குது. நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுறதுக்கு, நம்மளுடைய தேவைகள் நிறைவேறதுக்கு, நம்மளுடைய கஷ்டங்கள் போகிறதுக்கு, நம்மளுடைய நோய்கள் நல்ல விதமாக சரியாகி குணமாகறதுக்கு, குடும்ப சூழ்நிலை எல்லாத்துக்குமே ரொம்பவும் பவர்ஃபுல்லானதாக இருக்குது. அப்படிப்பட்ட பவர்ஃபுல்லான அந்த ஒரு சூறா முஜம்மில 11 முறை, இதில் 20 ஆயத்துக்கள் தான் இருக்குது. அதனால் நீங்கள் தாராளமாக 11 முறை அப்படிங்கிறது ஓதலாம். தொடர்ந்து ஓதிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கே அது ஒரு கட்டத்தில் மனனம் ஆகிரும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் மேலே முழு நம்பிக்கை வச்சு ஓதி பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அல்லாஹ் நீக்கி உங்கள் செல்வந்தராக பணக்காரராக ஆக்குவோம். உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் ஆக்குவோம். உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சியை மட்டுமே நிலவ செய்வான். உங்கள் குடும்பத்தில் இனி எந்த ஒரு கஷ்டமும் எந்த ஒரு கவலையும் இல்லாமல் எந்த ஒரு பண கஷ்டமும் இல்லாமல் நல்ல முறையில் வாழ்கிறதுக்கு அல்லாஹ் உதவி செய்வான் இந்த ஒரு சூறாவின் பரக்கத்தின் கொண்டு. அப்படிப்பட்ட அற்புதமான சூறாவை நாம் கைவிடவே கூடாது. ஏன் இந்த ஒரு விஷயத்த இந்த ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை பார்த்தா இப்போ அல்ஹம்துலில்லாஹ் அவங்க நல்ல நிலைமைக்கு ஆயிட்டாங்க. அப்படி நல்ல நிலைமைக்கு ஆகியும் அவங்க அந்த சூறாவை கைவிடலை. இந்த சூறாவை வளமையாக ஓதிக்கிட்டே இருக்காங்க. இன்னும் அல்லாஹ் அவங்கள நல்ல விதமாக ஆக்குவான், இன்னமும் நம்ம நல்ல விதமாக கொண்டு போவோம் அப்படிங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு அந்த சூறாவை கொண்டு வந்துருச்சு. அதோட தஹஜத்துடைய தொழுகையும் சேர்த்து தொழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா தஹஜத்துடைய தொழுகைங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலானது. அது அல்லாஹ் நாடுறவங்களுக்கு மட்டும்தான் அந்த பாக்கியம் கிடைக்குது. ஏன்னா தஹஜத்தை பற்றி நமக்கு எல்லோருக்குமே தெரியும். அந்த நேரத்தில் நம்ம தொழுது துவா கேட்டால் அது நம்ம எப்படிப்பட்ட துவாவாக இருந்தாலும் அல்லாஹ் ஏற்றுப்பான் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச ஒரு செய்தி தான், தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஆனால் அதை பல பேர் அலட்சியப்படுத்துகிறாங்க. காரணம் என்ன? அல்லாஹ் அவங்கள நெருங்க வைக்கலை. அந்த பாக்கியத்தை அல்லாஹுவால தான் கொடுக்க முடியும். அல்லாஹுக்கு நம்மளை நெருங்க வைக்கணும், அல்லாஹ் நம்ம கிட்ட நெருங்கணும்னு நினச்சானா நமக்கு அந்த நேரத்தில் தன்னாலே விழிப்பு வந்துடும். நம்மளே அந்த நேரத்தில் முழிப்போம். அந்த நேரத்தில் திடீர்னு ஒரு முழிப்பு வரும். அது அல்லாஹுடைய அழைப்பாக கூட நமக்கு இருந்திருக்கலாம். அதை நாம் கரெக்டாக பயன்படுத்தி தஹஜத் தொழுகையை கரெக்டாக நிறைவேற்றிக்கிட்டோம். ஐவேளை தொழுகையை நிறைவேற்றிட்டே வாங்கலேன், இந்த வாழ்க்கை கண்டிப்பாக நல்ல நிலைமைக்கு மாறுறத உங்களால் கண்கூட உணர முடியும். இன்ஷா அல்லாஹ் முழு நம்பிக்கையோடு அல்லாஹ் மேலே முழு ஈமானோடு நீங்கள் இந்த அமலை செஞ்சு பாருங்கள். அல்லாஹ்கிட்ட நம்ம நெருங்கிட்டோம், இனிமேல் அல்லாஹ் தஆலா நம்மளை பார்த்துப்பான் அப்படிங்கிறத மனதார நம்பி நீங்கள் இந்த அமலை செஞ்சு பாருங்கள். விரைவிலேயே உங்களுக்கு எப்படிப்பட்ட கடன் இருந்தாலும் சரி, கோடிக்கணக்கில் கடன் இருந்தாலும் சரி, லட்சக்கணக்கில் கடன் இருந்தாலும் சரி, அந்த கடனை அடையிறதுக்கு அல்லாஹ் தஆலா உங்களுக்கு உதவி செய்வான். நீங்கள் எவ்வளவு ஏழ்மையில் இருந்தாலும் சரி, ரொம்ப அடிமட்டத்தில் கஷ்டத்தில் நீங்கள் இருந்தாலும் சரி, இந்த கஷ்டத்துலேருந்து நீங்களும் நல்ல நிலைமைக்கு வருவீங்க. ரொம்பவும் சிரமப்பட்டு வாழ்கிறோம், வீட்டு வாடகை கொடுக்குறதுக்கே நாங்கள் ரொம்ப சிரமப்படுறோம், எங்களுக்கெல்லாம் சொந்த வீடெல்லாம் கிடைக்குமா, அந்த வீட்டு வாடகை அப்படிங்கிறதே நாங்கள் ரொம்பவும் சிரமப்பட்டு பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயமா இருக்குது, எங்களுக்கெல்லாம் எல்லாம் சொந்த வீட்டை கொடுப்பானா அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களாக இருந்தீங்கனாலும் சரி, மனசில் அல்லாஹ் மேலே முழு நம்பிக்கை வச்சு இந்த அமலை செஞ்சு பாருங்கள். கண்கூடான பலனை உங்களால் உணர முடியும். நீங்களே அல்ஹம்துலில்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நம்ம செய்யாமல் விட்டுட்டோமே அப்படின்னு நீங்களே யோசிப்பீங்க. இன்ஷா அல்லாஹ் முழு நம்பிக்கையை வச்சு ஓதி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.